அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த முழமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, வைகாசி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை, திரியை திதி இரவு 7:20 வரை, திருதிய திதி கேட்ட நட்சத்திரம் காலையில் 11:04 வரை, பின் மூல நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் சனிக்கிழமை எப்போதுமே 9 முதல் 10:30, யமகண்டம் 1 to 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பு சார்ந்த நேயர்களை, இங்கு ராசி பலன்களே எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசிக்கு பலன்களே எப்படி இருக்கிறது. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ராசியிலே யாருமே இல்லை. எல்லா கிரகங்களும் ரிஷபத்துக்கு வந்துட்டாங்க. மேஷ ராசி சுத்தமாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் 12ல் இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கார். 2 கூடியவர் சுக்கிரன் 2லே இருக்கார். புதன் 2லே, சூரியன் 2ல், 5ஆம் அதிபதி 2ல். இந்த குரு 2ல் இருப்பது மேஷ ராசிக்கு நல்ல பலன். சுக்கிரன் 2ல் இருப்பது நல்ல பலன். சனி 11ஆம் இடத்துல இருக்கு. இது நல்ல பலன். அதனால மேஷராசி என்பதற்கு இது நல்ல நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்வது. அன்பான நேயர்களை, மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு அருமையான நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த ஓராண்டு இந்த குரு பகவான் இருப்பார். சனி பகவான் உங்களுக்கு இன்னும் 2 ஆண்டு இருக்குது. அதனால இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். கவனமாக நடந்து கொண்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறிக்கலாம். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார் சுக்கிரன். அவரோடு 2ஆம் அதிபதி புதன் சேர்ந்து இருக்கிறார். குரு இருக்கார் ராசியிலே. இந்த குரு ராசியில் இருக்கிறார். ஜென்ம குரு என்று சொல்வது. ஆனால் ஜென்ம குரு நல்ல பலனை தரமாட்டார் என்று சொல்வார்கள். அதனால் அவருடைய பார்வை நல்லது. 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்த்தா கோடி நன்மை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த குருவுடைய பார்வை மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆக இந்த உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தாலும் குருவுடைய பார்வை சிறப்பாக இருப்பதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் தரும் என்று சொல்வது. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு செவ்வாய் 10ல் இருப்பது நல்ல பலன் தரும். ஏன்னா தொழில் பிரமாதமாக இருக்கும். தொழில் நன்றாக இருந்தால் செலவு நிறைய ஆனாலும் ஒன்றும் தெரியாது, வருமானம் வந்தால் ஒன்றும் தெரியாது. அதனால் உங்களுக்கு குரு 12ல் இருக்கிறனால தேவையில்லாத செலவுகள் எடுத்துவிடும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுலாம் பண்ணுங்க. இடம் வாங்க, வீடு கட்டுங்க, கல்யாணம் குழந்தைகள் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். இல்லை என்றால் கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அருமையான இடத்துக்கு, நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு உங்களுக்கு.
ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியா இல்லை. சனி பகவான் 8ல், செவ்வாய் ராகு 9ல். அதனால் உங்களுக்கு எல்லாருமே இந்த 4 கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கு. சுக்கிரன் 11ல் இருக்காரு, சூரியன் 11ல் இருக்குது, புதன் 11ல் இருக்குது, குரு 11ல் இருக்கு. நன்மை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கும், ஆனால் தாமதமாகும். சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 10ல் இருக்காரு, சனி 7ல் இருக்கு. 7ஆம் இடத்துல இருப்பது சனி கண்ட சனி என்று சொல்வார்கள். அதில் சனி நல்லது பண்ண மாட்டான். பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு சனி நல்லவன் கிடையாது. குருவும் நல்ல இடத்துல இல்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு கவனம் தேவை. கன்னி ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கா. 4 கூடியவர் போய் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9 கூடிய சுக்கிரன் 9ல் இருக்காரு. 10ஆம் அதிபதி 9க்கு வந்துருக்காரு. இதெல்லாம் நல்ல அமைப்பு உங்களுக்கு. கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். சனி பகவான் 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பெரிய நல்ல யோகத்தை போனவர். 2 ஆண்டுகள் இருப்பார். இல்லை, கன்னி ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் நல்லவன். ஆகவே அவன் நல்லது செய்வான், கெடுதல் பண்ண மாட்டான். துலா ராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று குரு 8ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 8ல் மறைவு. இப்போ 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு, நன்மை இல்லை. அதனால் உங்களுக்கு கிரகங்கள் பலமாக இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டும் பலமாக இருக்கு. ராகு பகவான் மட்டும் ஒரு நல்ல இடத்துல இருக்கார், 6ல் இருக்கார். ஓராண்டு இருப்பார். 6ஆம் இடத்துலாக உங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவார். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புதிதாக எதையும் செய்யாதீர்கள். செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை செய்யுங்கள், தடைப்படாது. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2, 5 கூடிய குரு 7ல் போயிருக்கார். நல்ல பலன் தரும். குரு வந்து அருமையான இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 7ஆம் இடத்துல குரு இருக்கிற போது உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் சிறப்பாகும். தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது. ஆனால் குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு நல்ல இடத்துல இல்லை. உடல்நிலை சற்று கவனம் தேவை. 6ஆம் இடம் நோயை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் சற்று உடல்நிலை கவனம் தேவை. 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உடல்நிலை கவனம் தேவை. 4 கூடிய 4ல் இருக்காரு இருந்தாலும் சுகம் கெடும். மகர ராசி என்பதே உங்களுக்கு 7ரை சனி இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனால் ராகு பகவான் 3ல் இருக்காரு. இப்போ குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டு அருமையான இடத்துக்கு வந்துட்டு ராகு 3ல், குரு 5ல். மகர ராசி என்பது